அண்மைச் செய்தி. பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திடம் இருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதி லட்டுக்காக நெய் விநியோகம் செய்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் பழனி பஞ்சாமிர்தத்திற்கும் சப்ளை செய்வதாக பரவும் தகவலில் உண்மை இல்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஆந்திர மாநிலத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது திருப்பதிக்கு லட்டு தயாரிக்கக்கூடிய நெய்யை சப்ளை செய்த ஏஆர் ஃபுட்ஸ் என்கின்ற நிறுவனம் அதனுடைய நெய்யை உற்பத்தி செய்வதற்காக மாடுகளின் கொழுப்பு, மீன் எண்ணெய் போன்ற இறைச்சிகளை பயன்படுத்தி நெய்யை உருவாக்கி அந்த நெய்யை தான் திருப்பதி லட்டு தயாரிப்பதற்காக விநியோகம் செய்தார்கள் என்ற தகவலை ஆந்திர அரசு தற்போது வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகத்தில் மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கக்கூடிய பழனி முருகன் கோயிலின் பஞ்சாமிர்தம் உலகளவில் புகழ் பெற்றது. அந்த பஞ்சாமிர்தத்தை தயாரிப்பதற்கான நெய்யையும் திருப்பதியில் இறைச்சியிலிருந்து நெய் தயாரித்து திருப்பதி லட்டுக்காக விநியோகம் செய்த ஏஆர் ஃபுட்ஸ் என்கின்ற நிறுவனமே பழனி பஞ்சாமிர்தத்திற்குமான நெய்யை வழங்கியிருக்கின்றது என்ற ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் நேற்று முதல் பரவி வருகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக அரசு சார்பில் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பழனி பஞ்சாமிர்தத்திற்கு தேவையான நெய் என்பது தமிழ்நாடு அரசினுடைய ஆவின் நிறுவனத்தின் மூலம் மட்டுமே விநியோகிக்கப்படுகின்றது எனவும், ஏஆர் ஃபுட்ஸ் போன்ற எந்த விதமான தனியார் நிறுவனத்திடம் இருந்தும் பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்கான நெய்யை பழனி திருக்கோயில் பெறவில்லை. முழுக்க முழுக்க ஆவின் நிறுவனத்தின் பால்களில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய நெய் மட்டுமே சுகாதாரமான முறையில் ஆவின் நெய்யை மட்டுமே பழனி பஞ்சாமிர்தத்திற்காக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர்.